3 பேர். உங்களுக்கு இப்போ இன்றைய முதல் நாள், முதல் வகுப்பு. நம்ம அறிமுகப்படுத்திக்கலாம். என்னோட பெயர் குணசேகரன். நான் உங்களுக்கு யுஜிசி நெட்ல பேப்பர் 2 முழுசு கிளாஸ் எடுத்து கொடுக்க போறேன். உங்களுக்கு வகுப்பு எடுக்கிறதோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் வேணும்னா ராஜ்குமார் ஐயா லைன்ல இருக்காரு. அவர் உங்களுக்கு முழுமையாக கைட் பண்ணுவார். அதன் பிறகு உங்களுக்கு வேல்முருகன் ஐயா இருக்காரு. அவர் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தகவல்லாம் கொஸ்டின் போடுவார். ஃபர்ஸ்ட் பேப்பர் ஃபுல்லாக அவர் தான் எடுப்பார். ஸோ ஒருத்தரை நான் அறிமுகப்படுத்திக்க கூப்பிட்றேன். அதுக்கு முன்னாடி வகுப்பில் இருக்கக்கூடிய முத்துமணி ஐயா, வைரமணி ஐயா அண்டு கஜலட்சுமி அம்மா, சுந்தர்ஜி, உங்களுடைய அறிமுகம், பேர், எங்கேருந்து அட்டன் பண்ணுறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இந்த காலை நேர வகுப்பு 6 to 8 உங்களுக்கு இது ஏதுவான நேரமா, இது சரியான நேரமா உங்கள் வகுப்புக்கு அப்படிங்கிற தகவலை கொடுங்க. அல்லது உங்களுக்கு நேர மாற்றம் எது மாதிரி இருந்தால் எனக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற தகவலை மட்டும் ஒருத்தரை சொல்லுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வைரமணி என்னுடைய பெயர். நான் பிஎன்ஐஸ் முடிச்சிருக்கேன். சேலம் என்னுடைய ஊர். இப்போ இருக்கிறது தைவான் கண்ட்ரியில் இருக்கேன். ஆஹ் எனக்கு வந்து பிஹெச்டி பண்ணணுன்றது என்னுடைய எய்ம். ஸோ அதனால தான் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன். உங்களுடைய வீடியோஸ்லாம் நான் ரொம்ப நாளாக நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதில் இம்ப்ரெஸ் ஆகி தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அது சேலம் இப்போ எனக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது. அப்புறம் இந்த டைமிங் வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு 2.5 நாள் அதிகம் இருந்தாலும் எனக்கு இந்த டைமிங் எனக்கு ஓகே. எனக்கு ஒரு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பண்ணி வாழ்வாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். முத்துமணி ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பயங்கர எனர்ஜெட்டிக் அண்ட் எந்தூஸ்டிக் பர்சன் முத்துமணி ஐயா. பேருக்கு தகுந்த மாதிரி. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நான் திருநெல்வேலியிலேருந்து அட்டன் பண்ணுறேங்க ஐயா. நான் வந்து எம்எஸ்சி யோகா ஐயா உங்க வாய்ஸ் கம்மியாக கேட்குது. எனக்கு தான் நினைக்கிறேன். Voice கம்மியா இருக்கு. கேட்குதுங்களாங்க ஐயா? Your voice is not clear. நாட் கிளியர். ஓ, ஓகே ஓகே. ஒரு நிமிஷம். இப்போ கேட்குதாங்க ஐயா? இப்போ கேட்குதா? சுந்தர்ஜி, நீங்க அன்மியூட் பண்ணுங்க. ஐயா வரட்டும். வணக்கம் சார். வணக்கம். என் பேர் சதீஷ். நான் ஆவடியிலேருந்து ஜாயின் பண்ணேன் சார், சென்னையிலேருந்து. நான் ஏற்கனவே இங்கே தான் சார் படித்தேன் யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு. ஃபஸ்ட்டு நான் போர்ஷன் சரியாக கம்ப்ளீட் பண்ணல. ஸோ ஆனால் எனக்கு சரியாக கிளாரிட்டி கிடைக்கல. இந்த வாட்டி நான் கொஞ்சம் போர்ஷன் 80% கொஞ்சம் முடிச்சு வச்சிடறேன். எம்சிக்யூ கொஷின்ஸ்க்காக சார், மெயினாக எம்சிக்யூ அண்ட் மார்க் டெஸ்ட்டுக்காக சார். போனாட்டி அட்டன் பண்ணேன், எனக்கு அந்த எம்சிக்யூ மார்க் டெஸ்ட்டால் போச்சு. இந்த வாட்டி கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் சார் மெயினாக. வாழ்த்துக்கள்ங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க சார். கஜலட்சுமி. ஹலோ. வைரமணி ஐயா, சுந்தர்ஜி, உங்களுக்கு கேக்குதா நான் பேசுறது? வாய்ஸ் உங்களுக்கு கேட்டுட்டு இருக்கா? ஓகே ஓகே. கேக்குது. ம். ஸோ முதல்ல கொஞ்சம் உங்க சிஸ்டம் இருக்கிற இடம் அதெல்லாம் செட்டில் ஆகிறதுக்கு இப்படிதான் கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். இப்படிதான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே செட்டில் ஆகிடும். அதன் பிறகு உங்களுக்கு வகுப்பு வந்து ஸ்மூத்தாக போக ஆரம்பிச்சிடும். அது ஒரு நாள் 2 நாள் அப்படி தான் இருக்கும். பிகினிங்கில் எப்பவுமே இந்த மாதிரி இருக்கும். ஒரு வெளியே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அவரும் கனெக்ட் பண்ணிட்டு வருவார். ஸோ நமக்கு எங்கே டவர் இருக்குது, நம்ம எங்கே உட்காரணும் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அனுபவத்துக்கு வரும். இப்போ சுந்தர்லாம் வந்து சதீஷ்லாம் வந்து ஏற்கனவே அட்டன் பண்ணதுனால எல்லாம் தெரியும்.
கஜலட்சுமி அம்மா வாய்ஸ் கேட்டுட்டு இருக்கா? முத்துமணியை பத்தி நானே அறிமுகப்படுத்துறேன். என்னை கோயம்புத்தூர்ல வகுப்பெடுக்க வச்சவர். ரொம்ப எந்துவா இருப்பாரு, பயங்கர சுறுசுறுப்பா இருப்பாரு. அஹ் அவர் வந்து யூஜிசி நெட்டு வந்து நிறைய பேருக்கு கொடுத்தவர். இன்னைக்கு அவருக்கு யூஜிசி நெட்டு மேல ஒரு மோகம், ஒரு ஆசை. எக்ஸாம் அப்படிங்கிறத தாண்டி அந்த பாடத்திட்டம், அந்த சிலபஸ் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த கல்விக்கும் அதனுடைய அதனுடைய இடத்தை தொடவே முடியாது. வேற எந்த கல்விக்கும் இந்த தகுதி கிடையாது. இந்த வாழ்வினுடைய நோக்கம், ஏன் பிறப்பு எடுத்தோம், இந்த வாழ்வினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி திட்டம். அப்பேற்பட்ட ஒரு கல்வி திட்டத்துக்கு வந்து அஹ், எந்த நோக்கம், உலகியல் நோக்கத்துக்காக நான் அதுவாகணும் என்ன ஆகணுங்கிற நோக்கத்தை எல்லாம் நீங்க முன்னிறுத்தினாலும் கூட அதெல்லாம் தாண்டி அது இன்னொரு பலனை கொடுக்கும். அதுக்கான வேலையை செய்யும். இப்போ நமக்கு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் தான் நம்முடைய நோக்கம் அப்படிங்கிறதும் இன்னொரு பக்கம் இருக்கு. அது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. போன ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் லெவல் 6 நார்த் இந்தியாவிலேருந்து படிக்க வந்தார். அவர் வந்து நான் 3 தடவை யூஜிசி நெட்டு குவாலிஃபை பண்ணியிருக்கேன், எனக்கு YCB 6க்கு கைட் பண்ணுங்கன்னாரு. ஸோ 3 யூஜிசி நெட்டு குவாலிஃபை பண்ணியிருக்காருன்னா அவர் அப்படின்னா அவருக்கு வந்து YCB வந்து 6 எடுக்கிறது எனக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட் கைட் பண்ணால் போதும். பண்ண வச்சிடலாம் அப்படி பண்ணவராச்சே. YCB லெவல் 6 ஒன்று கிடையாது. அவருக்கு டீச் பண்ணும்போது அவருக்கு எல்லாமே புதுசா இருந்தது. நீ வந்து யூஜிசி நெட் 3 தடவை குவாலி, அவங்க டெய்லியும் கொஸ்டின் கொடுப்பாங்க. அந்த கொஸ்டின் அதை வச்சு பேஸ் பண்ணி தான் எக்ஸாம் எழுதுனேன். ஸோ அது இல்லை எக்ஸாம் பாஸ் பண்றது. எக்ஸாம் பாஸ் பண்றது வந்து நம்ம ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படின்னா துணை பேராசிரியருக்கான தகுதி நமக்குள்ளார இருக்கும். நம்ம உள்ளார இருந்து உள்ளுணர்வு சொல்லணும். அது மாதிரி நம்ம வந்து கல்வியை கற்கணும். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது மாதிரி அவர் கொடுக்குற அந்த அட்டன் பண்ண மாதிரி கொஸ்டின் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் டெய்லியுமே வந்து வேல்முருகன் ஐயா உங்களுக்கு கொஸ்டின் போடுவார். கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் வேகத்தில் போயிட்டு இருப்பாரு. அவர் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பயணம் வந்து அவரை இக்னோர் பண்ண யாரும் குவாலிஃபை பண்ண முடியாது. ஏன்னா அவர் கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் வந்து அங்க உள்ள கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். அப்புறமா வந்து சிம்பிளா சொல்லுவாங்க, அன்னைக்கே ஐயா சொன்னாரு, ஆனா அதை நான் விட்டுட்டேன். மார்க் போயிடுச்சு அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்க கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு வகுப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். நேரம் இல்லாத போதும் உங்களுடைய வகுப்புகளை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வைக்கிறேன். யாருக்கு வர முடியும் மற்ற நாள் நீங்க வந்து வகுப்புகளை வந்து பத்தி சில குறிப்புகள். முத யூஜிசி நெட்டு படிக்கும் போது ஐயா வந்து பயங்கரமா திண்டிவனத்துல சென்னைக்கு 2 மணி நேரம் ட்ரெயின்ல டிராவல் பண்ணுவாரு. அந்த டிராவலிங்லயும் அவர் படிச்சாரு. படிச்சு முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூஸா கிளாஸ் எடுக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம அஹ், தன் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைங்க பப்ளிக் எக்ஸாம் எழுதுனா எப்படி அந்த குழந்தைங்க மேல கேர் இருக்குமோ அதுக்கு மேல அந்த யூஜிசி நெட்டு படிக்கிறவங்க எல்லாரும் மேலயும் கேர் கொடுத்து அது கடைசி வரைக்கும் கைட் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான பர்சன். அவங்கள உங்களுக்கு இப்போ அறிமுகப்படுத்துறேன். வேல்முருகன் ஐயா, நீங்க ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் நீங்க வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. கண்டினியூ பண்ணலாம். Thank you, ஐயா. நன்றி ஐயா. குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. Welcome all new GC aspirant, new students.
ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. யூஜிசி எக்ஸாம் எழுதுறதுக்கு ஐ திங்க் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஐயா சொல்லிட்டார் ஒரே வார்த்தை, யூஜிசி பாஸ் ஆகிறது ரொம்ப ஈஸி, ஃபெயில் ஆகிறது தான் கஷ்டம்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஹாவ் சிம்பிள் டிப்ஸ். இந்த ப்ரொசீஜர் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க யூ கேன் கெட் த்ரூ யுவர் யூஜிசி நெட் எக்ஸாம். ஓகேவா? only 3 process: Sravana, Manana, Nidhyasana. That is hearing from the Guru, qualified spiritual teachers. Develop faith in the scriptures. நம்ம கொடுத்த நோட்ஸ்ல வந்து ஒரு நம்பிக்கை, கேட்கணும். வாட் குரு சேஸ், டீச்சர்ஸ். எங்க குருனா டீச்சர் ஐயா, நானும் இல்லை வேற யாரு கிளாஸ் எடுத்தாலும் கிளாஸை நீங்க கவனிச்சாலே போறோம். கான்சென்ட்ரேஷனோட யூல் கெட் 40 to 50%. தென் தட் இஸ் கால்ட் மனனம். வாட் செட், கிளாஸ்ல என்ன நடந்தது, அந்த பாடத்தை மட்டும் நீங்க படிக்கணும். கிளாஸ் முடிஞ்சதா திரும்ப உங்க வேலைக்கு போயிடுமோ இல்லை கிளாஸ் போடவும் இல்லை. தட் இஃப் யூ கிவ் a reading on that, it will be 60-70% will be covered. Then meditating on what you have heard and what you have learned. Repetition பண்ணணும். நான் படிச்சது கரெக்டா இல்லையான்னு ரிப்பீட்டேஷன் பண்ணீங்கன்னா, நித்தியாசம் பண்ணீங்கன்னா, you are going to get UGC qualified. Our notes will not cover the full book. Nowadays, இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் எக்ஸாம்ல they started asking the slokas. ஸோ ஐ டோன்ட் நோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து எவ்வளோ நோட்ஸ் நான் கொடுத்தேன், எவ்வளோ பேர் அது ஃபுல்லாக படிச்சாங்கன்னு தெரியாது. இந்த ஒரு நோட்ஸ்ல இருக்கிற ஸ்லோக்கால நீங்க ஜஸ்ட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்க ரீட் பண்ணீங்கன்னா பரவாயில்ல. சான்ஸ்கிரிட் தெரியலனாலும் யூ கேன் கோ டு ரீட் இன் இங்கிலீஷ் இட் இஸ் கிவன், ஆர் ஐ திங்க் இன் தமிழ் லாங்குவேஜ் ஆல்சோ இட் இஸ் தேர். ஒரு வாட்டி நீங்க படிச்ச அந்த ஸ்லோக்கை எங்கேயோ படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கும். தே ஆர் நாட் ஆஸ்கிங் த நம்பர்ஸ், விச் சாப்டர் தே ஆர் ஆஸ்கிங். ஸோ அதனால நீங்க கொஞ்சம் டீப்பா படிக்க ஆரம்பிச்சாதான் உங்களுக்கு வந்து இந்த பார்டர் லைன் தாண்டறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. Recently, last exam, one of my students in other where I'm taking class, personally I'm taking 2-3 students, they're asking, so which they are not able to afford some amount. So I got 226, cut off on the 224, she got 226 and cleared JRF. Already UGC net qualified 2 times, but JRF course third time try பண்ணி first at all over India only 8 students have passed the JRF in the வாட்டி. அதில் ஒன் அமௌண்ட் ஃப்ரம் சென்னை இஸ் கிரேட் ஃபார் அவர் அச்சீவ்மெண்ட். ஸோ அவங்க ஒன்றுமே பண்ணல. அவங்க நான் கொடுத்த டெஸ்ட் மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாங்க. தே ஆஸ்க்டு அமௌண்ட் ஃபார் ஒன்லி ஃபார் டெஸ்ட். அந்த டெஸ்ட் கொஸ்டின் வச்சு அவங்க வந்து அவ்வளோ மார்க் எடுத்தாங்கன்னா இட் இஸ் கிரேட். ஸோ உங்களுக்கு கிளாஸ் எப்படி நடக்குன்னா, எவ்ரிடே சாட்டர்டே சண்டே கிளாஸஸ். ஐயா வந்து 6 to 8 போட்டு இருக்கிறாங்க. இஃப் இட் இஸ் ஐ வாண்ட் டு சேஞ்ச் டைம், kindly cooperate. Suppose I may free in the evenings, I mostly take 7 to 8 or 6 to 8 evenings. If possible, not possible in the morning. காத்தால முடியலன்னா நான் ஈவினிங் கிளாஸ் எடுக்கலான்னு பார்க்குறேன். ஸோ அந்த டைம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா ஐ கம்ப்ளீட் சிலபஸ் பேப்பர் 1 ஆர் பேப்பர் 2 வாட் எவர் த அசைன்மெண்ட்ஸ் கிவன் டு மீ. எந்த கிளாஸ் கொடுத்தாங்க உங்களுக்கு ஹவுஸ் டெஸ்ட், டெய்லி கூகுள் கிளாஸ் டெஸ்ட், யூனிட் டெஸ்ட், நிறைய கொஸ்டின் பேங்க் ரெடியாக இருக்குது. ப்ளீஸ் அட்டன் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து அட்டன் பண்ண வாட்டி வந்து சில பேர் அட்டன் பண்ணலை. அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வாட்டி பார்டர் லைன் தாண்டி இருப்பாங்க. தட் வாஸ் அ கமெண்ட் ஐ காட் இட். சார் சாரி சார், நீங்கள் கொடுத்ததெல்லாம் நாங்கள் ஒழுங்காக அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லி. சார் நீங்கள் இதை அட்டன் பண்ணாலே போகிறோம். அண்ட் ப்ளீஸ் ரீட், அப்டேட் யுவர் நாலேஜ். புக்கில் இருக்க நாலேஜோட இன்னைக்கு என்ன நடக்குது. எஸ்டர்டே தேர் வாஸ் ஏஐ சம்மிட் வாஸ் ஹேப்பன் இன் டெல்லி. ஸோ இந்த மாதிரி தான் யூஜிசி வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க உங்களை. வாட் இஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் யூஜிசி நெட்டில் என்ன நடக்குது, எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ் என்ன நடக்குது. ஸோ இந்த மாதிரி புதுசாக ஒரு அப்டேட் யுவர் நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எவ்வளோ இன்னைக்கு வந்து கையில் வந்து நாலேஜ் இருக்குது. கூகுள் டூல்ஸு, யூடியூப் எல்லாமே நிறைய கையில் இருக்குது. ஸோ யூ எக்ஸ்பேண்ட் யுவர் நாலேஜ். கம்பல்சரி ரீடிங், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஐயா சொல்கிற வார்த்தை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். ஃபெயில் ஆகிறது கஷ்டம், பாஸ் ஆகிறது ஈஸி. தேங்க்யூ ஐயா. வாழ்களுடன். பெஸ்ட் ஆஃப் லக். வில் ட்ராவல் அண்ட் வில் டாக் மோர் அபவுட் டூரிங் த கிளாஸ். தேங்க்யூ ஐயா. நன்றி. வாழ்க ஐயா. தேங்க்யூ ஐயா. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் சஜஷன்ஸ். அண்ட் ஸோ ஐயா சொன்னதுதான் உங்களுக்கு நீங்கள் ரிப்பீட்டடாக கொஞ்ச நாள் வரக்கூடிய ஒரு 3 மந்த்துக்கு தான் எஃபோர்ட் போடுறோம்.
அந்த எஃபோர்ட் வந்து ரைட்டாக போட்டோம்னா இன்னைக்கு மொபைலில் வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுது. அதாவது பிட்டு பிட்டா 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு 15 20 டைம்ஸ் மொபைல் பார்த்துருவோம். ஸோ அதில் பார்க்குற டைம் எல்லாம் நீங்கள் ஒரு இடத்துல சேர்த்து வச்சு 1 ஹவர் நீங்கள் மொபைலில் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும். குரூப்பை வந்து நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. அந்த தகவல் வந்து மேலே வந்துட்டே இருக்கும். நிறைய குரூப் இருக்கிறதுனால வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு உருண்டு கீழே போயிடும். அதனால பின் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே ஃபர்ஸ்ட்ல வர மாதிரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு டெய்லியுமே அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஆக்டிவாக இருங்க. அஹ், அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எங்கே இந்த இந்த ஜாப் எங்கே ஒர்க் பண்ண போகிறோம், எங்கே ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த படிப்பை நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். யூஜிசி நெட் அப்படிங்கிறது வந்து ஏதோ சும்மா ஒரு எக்ஸாம், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு நினைக்காம ஒரு யுனிவர்சிட்டி, ஒரு காலேஜ், அந்த காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர், அதை நீங்கள் மைண்டில் வைங்க. ஒரு ரிசர்ச்சர், ஒரு சயின்டிஸ்ட். ஸோ இது இது எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொஃபஸர், ஒரு சயின்டிஸ்ட் அல்லது ஒரு காலேஜில் தான் நம்ம இருப்போம், யூனிவர்சிட்டியில் இருப்போம், இல்லை எங்கேயோ ஒரு சயின்டிஃபிக் கம்பெனியில் இருப்போம். அப்படின்னும் போது அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஜஸ்ட் விசுவலைஸ் பண்ணிக்கோங்க. அது யார் அப்படின்னா நாம தான். அப்போ நம்மளையே நாம அப்படி விசுவலைஸ் பண்ணணும். அந்த இடம் அப்போ இது ஒரு துறை, கல்வித்துறையில் உயர்கல்வித்துறை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஹையர் எஜுகேஷன், அதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ நம்ம ஒரு ஒரு போலீஸ் ஆகணும்னு ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா அவங்க போய் அந்த போலீஸ்க்கான டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் தான் படிப்பாங்க. இப்போ நாம் இருக்கிறது வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன். அப்போ ஹையர் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட இந்த துறையை பற்றி நாம் உள்ளார ஒரு அபிப்பிராயத்தோட மனசில் இருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் உள்ளார போக போகிறோம். கூடவே வந்து ரிசர்ச் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தான். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தான் வந்து R&D தான் வந்து உலக நாடுகளை வந்து நமக்கு, உலக நாடுகள் முன்னாடி நம்ம உயர்ந்திருக்கிறோம் அப்படின்னு காட்டுறது ரிசர்ச் தான். கண்டுபிடிப்புகள் வந்து இந்த உலக நாடுகளில், கண்டுபிடிப்புகளில் முதன்மையான நாடும் சரி, முழுமையான நாடும் நம்ம இந்திய நாடு தான். ஏன் அப்படின்னா 5000 வருடங்களுக்கு முன்னாடி, 3000 வருடங்களுக்கு முன்னாடி அட்டாமிக் தியரி அறிவியலோட அணுக்கொள்கைகளையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் மேட்டர் பற்றி எல்லாம் வெளிக்கொண்டு வந்தவங்க கனாத முனி, கபில முனி. அவங்களோட முன்னாடி ஆராய்ச்சி பண்ணி தகவலை வந்து இந்த உலகத்தை பற்றி சொன்னவங்க நம்ம இந்தியாவை தவிர வேற எந்த நாட்டிலையும் இல்லை. அதே போல உலக நாடுகளுக்கு வந்து வசுதெய்வ குடும்பகம், ஒரே குடும்பம் ஒரு உலகம், ஒரே குடும்பம் ஒரு உலக ஆட்சி, உலக அமைதி அப்படின்னு சொல்லக்கூடிய தகுதியும் நம்ம இந்தியாவுக்கு மட்டும்தான் இருக்கு, வேற எந்த நாட்டுக்கும் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு ஆன்மீக கல்வி தான் இந்த கல்வியை நாம வந்து முன்னெடுக்கிறதுக்காக. இது பாடம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கடினமா இருக்கிறதா இருந்தாலும் கூட இதனுடைய நோக்கம் கொஞ்சம் கொஞ்சம் விசாலமானது. இது முதல் நாள் வகுப்புல உங்களுக்கு புரியாது. நீங்க ஒரு இடத்துல பிஹெச்டி ஜாயின் பண்ணி பிஹெச்டி படிக்கும் போதோ அல்லது ஒரு காலேஜில் போய் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணும் போது உங்க ரிசர்ச் டெவலப் ஆக ஆக தான் இதனுடைய உண்மைத்தன்மை உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனால நம்மளை நாம கொஞ்சம் இன்வால்வ் படுத்திக்குவோம். அதாவது நம்ம பல்வேறு கமிட்மெண்ட்ல ஏற்கனவே இருப்போம். அதை தாண்டி இன்னொரு விஷயம் நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணுறோம். நீங்கள் எவ்வளோ நேரம் இதுக்கு ஒதுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்களோ அந்த நேரத்தை முழுசாக ஒதுக்கிக்கோங்க. உங்களுக்கு வகுப்பு வந்து அடுத்த வாரத்தில் இருந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த 2 மணி நேரம் கிளாஸ் வந்து இருக்கும். இன்னைக்கு அறிமுகம் அப்படிங்கிறதுனால சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஸ்டார்ட்டாக முடிக்கிறோம். அதே போல் நானும் இன்னைக்கு இன்னைக்கு ஆலியாரில் இருக்கிறதுனால இங்கே கொஞ்சம் டவர் ஹில்ஸ் அடிவாரம் இது, அதனால இந்த டவர் வந்து சரியாக உங்களுக்கு வராது. மகரிஷியோட இடத்துல இருந்து இந்த வகுப்பு இன்னைக்கு துவங்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக உங்கள் எல்லோருக்கும் மிகுதியான மதிப்பெண்களும் வாழ்வியல் மதிப்பும் ஒரு பூரணமான வாழ்க்கை பிறவியினுடைய நோக்கத்தை அடைவதற்கு இந்த நாள் ஒரு துவக்க நாளாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நல்ல தினத்தில் உங்களுக்கு இந்த வகுப்பு துவங்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லோரும் இதில் ஒத்துழைப்பு நல்கி உங்கள் அனைவருக்கும் இந்த வாழ்வினுடைய நோக்கமும் இந்த கோர்ஸ் படிக்கிறதுனுடைய நோக்கமும் முழுமையடையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மேலும் நமக்கு வந்து உங்களுக்கு நோட்ஸ் அப்டேட் பண்ணுறது, உங்களுக்கு வகுப்புகள் வந்து தேவைப்போது அவ்வப்போது எடுக்கிறதுக்கும் ராஜ்குமார் ஐயா லைனில் இணைந்திருக்காங்க.